ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சம்மர்லாம் எப்படி போகுது? இப்போ வந்துட்டு சம்மருக்கு ஏற்றது போல் மாம்பழம் சீசனும் வந்துருச்சு. இப்போ இந்த மாம்பழத்தை வச்சு மேங்கோ புட்டிங் செய்ய போகிறேன். நீங்களும் இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாம்பழத்தை நல்லா இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த மாம்பழத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்வீட்டுக்கு நான் வந்துட்டு மில்க் மேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். மில்க் மேடையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் போல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது போல் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு ஃப்ரீசரில் 3லேருந்து இல்லைன்னா 4 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் இருந்து எடுத்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேங்கோ புட்டிங் சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். புட்டிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.